இன்னைக்கு நம்ம எல்லா கேர்ள்ஸுக்குமே ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு அவளோட ஃபியூச்சர் கோலை அச்சீவ் பண்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறா. அவளுக்கு வர பிரச்சனைய அவ சமாளிச்சாலா இல்லையா, அது மட்டும் இல்லாம அவ அந்த கோலை அச்சீவ் பண்ணாலா இல்லையா. கண்டிப்பா இந்த மூவி எல்லா கேர்ள்ஸுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் மூவியா தான் இருக்கும். நான் உங்க ரம்யா ஸ்ரீ, வெல்கம் டு மூவி ஸ்டாண்ட். படம் பேர் என்னன்னா மிஸ் இந்தியா. இந்த படம் 2020 தான் வந்தது. சரி வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினி கீர்த்தி சுரேஷ காமிக்கிறாங்க. இந்த படத்துல ஹீரோயினி கீர்த்தி சுரேஷோட நேம் என்ன சம்யுக்தா. நம்ம ஹீரோயினி அவளோட பிசினஸ் கோலை எப்படி அச்சீவ் பண்றான்றத ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல ஹீரோயினி குட்டி பொண்ணா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயினியோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க வீட்லயே அவங்க அப்பா மட்டும் தான் சம்பாதிக்கிறாரு. கூடவே அவங்க அப்பாவும் நாட்டு வைத்தியம் பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேரோடைய வருமானத்தை வச்சுதான் அவங்க ஃபேமிலியவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு வயிற்று வலி வருது. அப்ப அவங்க அப்பா கிட்ட நீங்க என்ன தாத்தா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி குட்டி பொண்ணு அடம்பிடிக்கிறா. அவங்க அப்பாவும் தாத்தா கிட்ட கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த குட்டி பொண்ணோடைய தாத்தா மூலிகைலாம் போட்டு ஒரு டீ போட்டு குடுக்கறாரு. அந்த டீயை குடிச்ச உடனே அந்த குட்டி பொண்ணுக்கு வயிற்று வலியே காணாம போயிடுது. அப்ப அவங்க தாத்தா நீ ஃபியூச்சர்ல என்னவா ஆக போறன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த குட்டி பொண்ணு நான் ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் உமனா ஆகணும்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் உங்க பேரையும் காப்பாத்துவேன்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்ட சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோயினியும் சின்ன வயசுலயே ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் உமனா ஆகணும்னு ஆசைப்படுறா. அப்புறம் ஹீரோயினியும் 15 வருஷம் கழிச்சு அவளோட காலேஜ் ப்ராஜெக்ட முடிச்சிட்டு வீட்டுக்கு வரா. அப்ப அவங்க அப்பா ஹீரோயினிய பார்த்து யாருமா நீன்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோயினியும் அவங்க அப்பா சும்மா விளையாடுறாருன்னு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறா. ஹீரோயினி அப்ப அவங்க ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா அதிர்ச்சியா எதையோ பார்த்து கீழே விழறாரு. அப்பதான் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது அது அவங்களுடைய பொண்ணுன்னு. உடனே ஹீரோயினியும் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறா. அப்ப டாக்டர் உங்க அப்பாவுக்கு மறக்கிற வியாதி இருக்குன்னு சொல்றாரு. அவர்கிட்ட நீங்க எந்த அதிர்ச்சியான தகவலும் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினி டாக்டர் கிட்ட எதனால இப்படி ஆச்சுன்னு கேட்டதுக்கு அப்ப டாக்டர் உங்க அப்பாவோட வேலை ஸ்ட்ரெஸ்னாலதான் இப்படிலாம் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அப்ப டாக்டர் இனிமே உங்க அப்பா வேலைக்கெல்லாம் போக கூடாது, அவர் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு. அதனால நீங்க ரெண்டு பேரும் தான் உங்க ஃபேமிலிய பாத்துக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு நம்ம ஹீரோயினியோட அக்கா லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரா. அப்ப அவங்க வீட்டுல இருக்கவங்க நம்ம வீட்டு சூழ்நிலையை தெரிஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிருக்கிறது ரொம்பவே தப்பு, நீ இனிமே எங்க வீட்டுக்கு வராதன்னு சொல்லி வீட்டை விட்டு தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினியோட தாத்தா அங்க இருக்க பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பேஷண்ட் எனக்கு வயிறெல்லாம் திகு திகுன்னு ஏறிடுன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினியோட தாத்தா நீ தண்ணி அடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டுன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினி அந்த நேரத்துல வரா. அப்ப ஹீரோயினியோட தாத்தா நீ ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினியும் அந்த பேஷண்ட்டுக்காக டீ போட்டு எடுத்துட்டு வரா. அப்ப அந்த பேஷண்ட்டும் அந்த டீயை குடிச்சிட்டு டீ அமிர்தம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு இப்ப வயிறு வலியும் சரியா போயிடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினியோட அண்ணா காலேஜ் கிராஜுவேட் ஆயிட்டு அவனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்குது. அந்த விஷயத்த ஹீரோயினியோட தாத்தா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க தாத்தாக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு விருப்பமே இல்ல. இருந்தாலும் அவங்க தாத்தா உங்க விருப்பம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயினி அவங்க தாத்தாக்கு டீ எடுத்துட்டு போறா. ஆனா அவங்க தாத்தா தூங்கிட்டு இருக்கும் போதே இறந்துடுறாரு. அப்புறம் அவங்க தாத்தாக்கு இறுதி சடங்கா முடிக்கிறாங்க. அவங்களும் ஒரு மாசம் கழிச்சு யுஎஸ்ஏக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினியோட அப்பா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஹீரோயினி ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போறா. அங்க அவளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வா காபி ஷாப்புக்கு போலான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினி நான் ஒரு டீ அடிட்டர், எனக்கு காஃபினா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றா. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஎஸ்கே காஃபி ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினியும் காஃபி ஷாப்புக்கு போறா. ஆனா நம்ம ஹீரோயினி மட்டும் அங்க இருக்க காஃபியை குடிக்கவே இல்ல. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இன்னைக்கு ராத்திரி பப்புக்கு போலான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினியும் சரி வரேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் பப்புக்கு போறா. அந்த இடத்துல ட்ரூத் ஆர் டேர் கேமும் விளையாடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினி கேம் விளையாடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினி டேர் சொல்றா. அப்ப அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து அங்க இருக்க ஒரு கப்பலை பிரிக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினியும் அந்த கப்பலை பிரிச்சிடுறா. அப்ப அவன் ஹீரோயினியோட போனை புடுங்கிடுறான். நீ இன்னைக்கு என் கூட டின்னர் வந்தாதான் உன் போனை கொடுப்பேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினியும் என்ன பண்றதுன்னு தெரியாம டின்னருக்கு போறா. அப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிசினஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயினியோட அண்ணா ஹீரோயினிக்கு ஒரு வாட்சை கிஃப்ட் பண்றான். அப்போ ஹீரோயினியோட அண்ணா ஹீரோயினி கிட்ட இந்த மாதிரி நீ ஜாபுக்கு போன்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோயினியும் இன்டர்வியூக்கு போறா. அந்த
இடத்துல யாரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு விஜய். அத பார்த்து ஹீரோயினியும் ரொம்பவே ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கும் அந்த ஜாப் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி டெய்லி ஜாபா பாத்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினிக்கு அந்த வேலையே பிடிக்கல. அவளுக்கு சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியால தான் இருக்கா. அப்ப ஹீரோயினி எனக்கு இந்த வேலையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு விஜய் கிட்ட சொல்றா. அப்ப அந்த நேரத்துல ஹீரோயினியோட அண்ணா அந்த இடத்துல வந்து ஹீரோயினிய பாத்துறான். ஆனா ஹீரோயினியோட அண்ணன் வீட்டுல போய் சைலண்டா வத்தி வச்சிடறான். அப்புறம் நம்ம ஹீரோயினி அவங்க வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப ஹீரோயினியோட அண்ணன் பத்த வச்சது இப்ப திகு திகுன்னு எரியுது. அதுக்கப்புறம் ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டு விஜய மீட் பண்றா. அப்ப ஹீரோயினி நம்ம ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது எங்க அண்ணன் பாத்துட்டான், அதை வீட்டுல போய் வத்தி வச்சுட்டான்னு சொல்றா. அதுக்கு விஜய் எல்லாமே 2 நாள்ல சரியாயிடும் சொல்றான். நம்ம ஹீரோயினியும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வரா. அப்ப ஹீரோயினியோட அம்மா ஹீரோயினி கிட்ட விஜய் உன்னை வந்து பொண்ணு கேட்டான்னு சொல்றான். அப்ப ஹீரோயினியோட அம்மா ஹீரோயினி கிட்ட நீ விஜய கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினி எனக்கு இப்ப கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறா. ஹீரோயினியும் விஜய போய் மீட் பண்றா. அப்ப ஹீரோயினி நீ ஏன் என்ன பொண்ணு கேட்க எங்க வீட்டுக்கு வந்த, நான் அந்த மோட்டிவ்ல உன்கிட்ட பேசவே இல்லையேன்னு சொல்றா. அப்ப விஜய் ஹீரோயினி கிட்ட நான் தான் அந்த ஃபேக்டரிக்கே எம்டி, அதுல நான் ஒரு மேனேஜரா தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்ப அவன் நான் சிம்பிளா இருக்க வாழ்க்கைய தான் விரும்புறேன், அதனாலதான் நான் உன்னையும் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினி எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றா. அப்ப ஹீரோயினி நீ கொடுத்த வேலையும் நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்லி ரிசைன் பண்ணிடுறா. அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் சண்டை ஆகி அவங்களும் அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி அவங்க வீட்டுக்கு போயிடுறா. ஹீரோயினியோட அம்மா விஜய ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினி எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளில போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் மீட் பண்ண போறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு டீ கடை பிசினஸ் பண்ண போறேன், நீங்க 2 பேரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றா. அப்ப அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஊர்ல காஃபி தான் ஃபேமஸ், இந்த ஊர்ல டீலாம் என்னன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. அதனால நீ பண்ற இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினியும் அவகிட்ட இருக்க காசை வச்சு ஒரு சின்ன டீ கடை ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த டீ கடைய அந்த ஊர்ல இருக்க போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினி பர்மிஷனே இல்லாம அந்த டீ கடைய அங்க வச்சிருக்கா. இருந்தாலும் ஹீரோயினி அவளோட முயற்சியை கைவிடாம ஒரு சில இடத்துல போயிட்டு நான் உங்க கடை பக்கத்துல கடை வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறா. அவங்க கிட்ட ஒரு சில அக்ரிமெண்ட்டும் போறா. ஆனா அவங்க யாருமே ஒத்துக்கல. அப்போ ஒருத்தன் ஹீரோயினி கிட்ட கேஎஸ்கே காஃபி ஷாப் ஓனர் கிட்ட போய் நீங்க வேணா பேசுங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினியும் அப்பாயின்மெண்டே இல்லாம அங்க போறா. அப்புறம் நம்ம ஹீரோயினியும் அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசி அந்த ஓனரை போய் மீட் பண்றா. ஆனா வில்லன் காஃபியும் டீயும் என்னைக்கும் ஒண்ணு சேராதுன்னு சொல்லிட்டு திமிரு புடிச்சிட்டு அவகிட்ட ஒரு $1000 கொடுத்துட்டு இங்க இருந்து வெளியே போன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினி இந்த $1000 வச்சு நான் எப்படி என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினியும் அந்த $1000 வச்சு சாய் செரிமனின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றா. ஹீரோயினியும் அந்த ஊர்ல இருக்க இந்தியன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்கள இன்வைட் பண்றா. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினி என்கரேஜ் பண்றாங்க. அப்ப ஹீரோயினி இந்த இந்தியன் டீ கல்ச்சரை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினி அவளோட ப்ராடக்ட்டுக்கு மிஸ் இந்தியான்ட்டு பேர் வைக்கிறா. அப்ப விக்ரம்ன்ற ஒரு பிசினஸ் மேன் ஹீரோயினி கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினி அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து எப்படி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மணி வேணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவ ஃப்ரெண்ட் விக்ரம் கிட்ட வேணா பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பேசலாமேன்னு சொல்லி போறாங்க. விக்ரமும் ஹீரோயினிக்கு பணம் தரத்துக்கு ரெடியா இருக்கான். ஆனா அவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். அப்ப அந்த அக்ரிமெண்ட்ல 1 இயர்க்குள்ள நான் கொடுத்த பணம் எனக்கு வந்துடணும், அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு அந்த பணத்தை கொடுக்கலன்னா உங்க மிஸ் இந்தியா கம்பெனி நான் வாங்கிப்பேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினியும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டு அவ பணத்தை வாங்கிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றா. நம்ம ஹீரோயினி நினைச்சா மாதிரியே மிஸ் இந்தியான்ட்டு ஒரு கடையை ஓபன் பண்றா. ஆனா நம்ம ஹீரோயினி ஸ்டார்ட் பண்ணா எந்த ஒரு கஸ்டமருமே வரவே இல்ல. அதுக்கப்புறம் போக போக அங்க இருக்க மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோயினியோட டீ புடிச்சு அந்த கடைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியும் பெரிய ஆள் ஆயிட்டே வரா. அவளோட பிரான்ச்சஸும் ஒரு இடத்துலயும் ஓபன் ஆயிட்டே இருக்கு. இந்த பக்கம் வில்லனோட கடை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் டவுன் ஆயிட்டே இருக்கு. வில்லனும் கடைக்கு வரவங்களுக்காக ஒரு ஆஃபர் பண்றான். அது என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க கடைக்கு வந்து ஒரு காஃபி குடிக்கும் போதும் ஒரு பில் வரும். அந்த பில்ல பத்திரமா எடுத்து வச்சுட்டா அவங்கள ஒருத்தர லக்கி டிரா பிரைஸ் மணி மாதிரி $1 மில்லியன் தர்றதா சொல்றான். அந்த ஐடியாவும் வில்லனுக்கு செம்மையாவே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினி பாத்தீங்கன்னா கேஎஸ்கே காஃபி பில்ல நீங்க எனக்கு தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீ ஃப்ரீயா தருவேன்னு சொல்றா. அங்க இருக்க பொதுமக்களும் கேஎஸ்கே பில்ல கொடுத்துட்டு அங்க டீயை ஃப்ரீயா வாங்கிட்டு போறாங்க.
சொல்றாங்க. அதுக்கப்புறம் வில்லனும் குலுக்கல் மூலியமா அந்த பிரைஸ் மணி வின்னரா சொல்றான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினி தான். வில்லனே ரொம்பவே ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினியும் வில்லன் கிட்ட இருக்க பிரைஸ் மணியை வாங்கிட்டு அவன் கிட்ட ஒன்னு சொல்றா. எப்படி நான் இந்த பிரைஸ் மணியை வாங்கினேன்னு பாக்குறியான்னு கேக்குறா. நீ கொடுத்த பில்லெல்லாம் நான் வாங்கி உன் பிரைஸ் மணியை நானே எடுத்துக்கிட்டேன்னு சொல்றா. நான் ஒன்னும் டீயை ஃப்ரீயா கொடுக்கல, அதுக்கு பதிலா உன் பிரைஸ் மணியை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றா. நியூஸ்ல கேஎஸ்கே காஃபியா இல்ல மிஸ் இந்தியா டீயான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. அப்புறம் வில்லன் ஹீரோயினியோட கடைக்கு வரான். ஹீரோயினி கிட்ட ஹீரோயினியோட கடைய வேலை பேசுறான். ஆனா ஹீரோயினி நான் என் கடையை தர மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்றா. எப்பவுமே டீயும் காஃபியும் ஒண்ணு சேராதுன்னு சொல்லி வெளியே போக சொல்றா. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து ஹீரோயினி கிட்ட இன்னைக்கு டின்னருக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினி அங்க போறா. அப்ப விக்ரம் ஹீரோயினிக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ஹீரோயினி அக்செப்ட் பண்ணல. ஹீரோயினி எனக்கு பிசினஸ் தான் முக்கியம், இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்புறம் ஹீரோயினி அவளோட கம்பெனி மீட்டிங்ல அவளோட பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி 30% ப்ராடக்ட கடனா ஒரு கம்பெனி கேக்குறாங்க அப்படின்னு சொல்றா. இந்த ப்ராடக்ட நம்ம கொடுத்தோம்னா நமக்கு பின்னாடி நிறைய ப்ராஃபிட் வரும்னு சொல்றா. ஹீரோயினியும் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்துட்டு நீயே எதனா பண்ணுன்னு சொல்றா. அவ ஃப்ரெண்டும் அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட அமுச்சு விட்டுறா. ஆனா ஹீரோயினி ப்ராடக்ட் கொடுத்த அந்த கம்பெனியோட செக் பவுன்ஸ் ஆயிடுது. அப்புறம் ஹீரோயினோட கம்பெனி ரொம்பவே லாஸ் ஆயிடுது. மறுபடியும் ஹீரோயினி விக்ரம் கிட்ட போய் பணம் கேக்குறா. ஆனா விக்ரம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றான். அப்பதான் என்னால எதனா பண்ண முடியும்னு சொல்றான். உடனே ஹீரோயினி 3 மாசத்துல உன் பணம் ரிட்டர்ன் மாறும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறா. ஹீரோயினோட கடைய பார்க்க வில்லன் வரான். அப்ப ஹீரோயினிய ரொம்பவே வெறுப்பேத்திட்டு போறான். அப்ப ஹீரோயினியும் ஹீரோயினியோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினி என்னோட கால்குலேஷன் எப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு தான் இந்த ஐடியாவே கொடுத்திருப்பா. ஆனா அவ இப்ப போனே எடுக்கல. உடனே ஹீரோயினி அவளை சந்தேகப்பட்டு அவளை கண்டுபிடிச்சு அவ இருக்க இடத்துக்கு போறா. அப்ப ஹீரோயினி நீ எதுக்காக என்ன ஏமாத்துறன்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வில்லன் கிட்ட வேலை போயிருக்கா. ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வில்லன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஹீரோயினியை ஏமாத்திருக்கா. அப்புறம் ஹீரோயினி பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாம் பேசுறா. பிரஸ் மீட்ல அவ ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கொடுத்துடுறா. அதுவும் நியூஸ்ல வைரல் ஆகுது. இதெல்லாம் பண்ணது கேஎஸ்கே காஃபி ஓனர்னு தெரிய வருது. அப்ப ஹீரோயினி மீடியா மூலியமா அங்க இருக்க பப்ளிக் கிட்ட எல்லாம் ஃபண்ட் கேட்க ஆரம்பிக்கிறா. அதுல முதல் ஃபண்ட் யாருன்னா ஹீரோயினியோட அம்மா தான் வந்து குடுக்குறாங்க. ஹீரோயினியோட அம்மா ஹீரோயினிய மறுபடியும் ஏத்துக்கிறாங்க. நீ நினைச்சத செஞ்சு காமிச்சிட்டன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாம் மிஸ் இந்தியாவுக்கு ஃபண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மிஸ் இந்தியா கடையும் ரொம்பவே சூப்பராவே ஓட ஆரம்பிக்குது. இந்த பக்கம் வில்லனோட கடை பாத்தீங்கன்னா அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க. இப்படிதான் ஹீரோயினியோட கோல் அச்சீவ் ஆச்சுன்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.